இந்த ராபிடோ ஓட்டுறாங்கல்ல பசங்க, ஆமாம். பசங்களுக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? 4 நாளா நியூஸ் தொடர்னால இதே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? ரேபிடோ ஓட்டுறது வந்து பசங்க இப்போ ரொம்ப ஒழுங்காக ஓட்டுறது இல்லை. அதே போல் இந்த 2 வீலர் இருக்குது பார்த்தீங்களா ரேபிடோ, அதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. என்னன்னாக்கா 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஏற்றுற சவாரி அவங்களே ஏற்றிட்டு போயிடறாங்க டெய்லியும் வந்து. இதனால் நாங்கள் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்டாண்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், இதுமாரி வந்தாங்கனாக்கா அன்பாக சொல்லுங்கள், ஒரு ட்ரிப்பு கேட்கலனாக்கா அதுக்கு தகுந்த மாரி நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறோம். இதுமாரி டெய்லியும் பிரச்சனையாகவே இருக்குது. 2 வீலரில் வந்து அழகாக ஏற்றிட்டு போகிறாங்க, பொம்பளை பசங்களே உக்காந்துன்னு போகிறாங்க அதில். அதுதான் பெரிய இன்னும் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது எங்களுக்கு. ஏன்னாக்கா நாங்கள் பாதுகாப்பாக எடுத்துன்னு போயிட்டு அவங்கள விட்டுட்டு தான் வரோம். ஆனால் இந்த 2 வீலர் பண்ணுற அநியாயம் ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளைங்களை இப்போ ஏற்றிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு பாதிப்பே இந்த 2 வீலரால் தான். நான் ஏற்கனவே இந்த ஒரு கேஸ் போடும் போது 2 2 வீலர் வந்து பஜாஜில் வந்து இப்போது சிஎன்ஜி விட்ருக்காங்க. அந்த இடத்துலையே வந்து நான் கேட்டேன், இந்தமாரி பைக்கு இதுமாரி கொடுக்குறீங்களே, ஒன்று ஆட்டோவை கட் பண்ணுங்கள், ஆட்டோ பர்மிட்டை கட் பண்ணுங்கள், அதுக்கு பர்மிட் கொடுங்க, ஓட்ட சொல்லுங்கள், நாங்களும் அதுக்கு மாறிக்கிறோம். ஆட்டோவையும் விட்டுட்டு இந்த 2 வீலரையும் விட்டுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள்லாம் பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம், காலேஜ் போகுதுங்க பசங்க. என்ன பண்ணுறதுன்னு இந்த ஒரு இதாக முழிச்சிட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் இருக்குங்களே, இதை கரெக்டான நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு நாங்கள் பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இதனால் பெரிய பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு. சரி, நீங்க மீட்டர் போட்டு ஓட்ட மாட்டீங்க? மீட்ரு அவங்களே போட்டுடுறாங்க. இந்த ஓலா இந்த ரேபிடோ இருக்காங்களே, அவங்களுக்கே செல்லுலேயே வந்துடுது மீட்ரு. அவங்க எத்தனை கிலோமீட்டருன்னு அவங்களே சொல்லிடுறாங்க, புரியுதுங்களா? அப்புறம் இது வந்து போகிறதுல பிரயோஜனமே இல்லை. நாங்கள் மீட்ரு ஏற்றி தான் கேட்டுருக்குறோம். எல்லாத்தையும் இந்த 2 வீலர் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது தொழில் மாதிரி அந்த பசங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரேபிடோ ஓட்டுறது, அவங்க ரேபிடோ நீங்கள் ஓட்டுங்க சார், அதுக்கு பர்மிட் கொடுத்து ஓட்டுங்க. உங்களை ஓட்ட வேணா சொல்ல, 2 வீலர் பர்மிட் வாங்குங்க, எல்லோ போர்டை ஆக்குங்க. அதை ஏன் ஒயிட் போர்டில் நீங்கள் வந்து இதுமாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கு இதுமாரி? அப்போ எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? இது வந்து பசங்க பண்ணணுமா இல்லை ரேபிடோ அப்படின்ற ரேபிடோ கம்பெனியே முதல்ல ஈத்து மூடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் கெட்டு போகுதுங்க. வாழ்வாதாரம் கெட்டு போயிடுச்சு. ஒரு மாதம் இது வருஷம் எங்களை எஃப்சி மட்டும் எப்படி பண்ண சொல்கிறீங்க? இதே போராட்டம் வந்து இங்கே பண்ணியே பார்த்துட்டேன். ஆர்டி ஆஃபீஸ் ஆண்டா பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போராட்டம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அரசாங்கம். ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறேன், அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது இந்த 2 வீலரு. அப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ இதெல்லாம் நீங்கள் பப்ளிக்கில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சார். இதெல்லாம் அவங்க சொல்லணும். பசங்களை வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு அழகாக ஏற்றிட்டு போகிறாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆஃபீஸுக்கு போகிற டைமில் ஒரு 2 பேரை ஏற்றிட்டு போயிடுறாங்க. இதனால் எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. மெட்ரோ ரயில் ஒன்று வந்துச்சு, ஆமாம், மினி பஸ் வந்துச்சு, ஆமாம். அதில் இல்லாத பாதிப்பு உங்களுக்கு வந்து ரேபிடோவில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. அதில் இல்லாத வந்து அங்கே இருந்தால் கூட மெட்ரோ வந்தால் கூட மெட்ரோவில் வந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறவங்களும் உண்டு. இப்போ அதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு 2 வீலரில் வந்து ஒருத்தவங்களை இட்டுன்னு போகிறாங்கனாக்கா பாதிப்பு அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஆட்டோவில் போகிறதுக்கும் 2 வீலரில் போகிறதுக்கும் நமக்கு வந்து பைசா சேஃப்டி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சார், நீங்கள் பைசா சேஃப்டி பார்க்குறீங்க, அப்போ அதுக்கு 2 வீலருக்கு ஏதாவது ஒரு பர்மிட்டை கொடுங்க, ஓட்டுட்டோம். வந்து நீ அரசாங்கத்தான கோரிக்கை வைக்கணும், இல்லை ரேபிடோ கோரிக்கை வைக்கணும். அந்த அரசாங்கம் அடிப்போன்னு சொல்லி ஆட்டோக்காரங்க சொல்கிற மாதிரி தகவல் வருது. அடிப்போனாக்கா நாங்கள் சொல்கிறோம் சார், ரீசெண்டாக சொல்கிறோம், புரியுதுங்களா? நாங்கள் சொல்லும் போது நீங்கள் ஸ்டாண்டில் ஏற்றாதீங்க, இப்படியும் சொல்கிறோம். நாங்கள் ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 பேர் பிழைக்கிறோம். ஸ்டாண்டில் வந்து தயவுசெய்து ஏற்றாதீங்க, ஒரு 10 அடி போய் தள்ளி போய் ஏற்றிங்க, ஸ்டாண்டு ஆண்டா வராதிங்க. நாங்கள் சொல்லி பார்க்குறோம், அன்பாக தான் சொல்கிறோம். ஏதோ கேட்குற மாரி ஒன்றும் தெரியல. கேட்கலனாக்கா நாங்கள் அரசாங்கம் தான் சார், நாங்கள் மாதம் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்ருக்குறோம், போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க மீட்டரில் அரசாங்கம்? கடைசி 10 வருஷமும் மாற்றிருக்காங்களா இல்லையா? கடைசி 10 வருஷமாக மாற்றலையா சார்? அப்படியே தானே இருக்குது.
நாங்களும் மாற்றி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்க ராபிடோவை குற்றம் சொல்லாம அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக உங்களோட கோரிக்கையை வலுவா வைக்கலாம். இப்போ ராபிடோ பசங்களை சில ஆட்டோ டிரைவர்கள் அடிப்பன்னு சொல்றீங்க. இந்த கோபத்தை ஏன் அரசாங்கத்து மேல காட்ட மாட்டீங்க? ஏற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. ஆமாம் சார். மீட்டரை போட்டு நீங்க ஓட்டுறீங்க, உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை, வரது வண்டி தேய்மானத்துக்கும் வண்டியில நீங்க போடுற பெட்ரோல் கேஸுக்குமே கரெக்டா போயிடுது. அப்ப இது யாரோட தப்பு? அரசாங்கத்தோட தப்பா இல்ல ராபிடோட தப்பா? பைக் டாக்ஸி முதல்ல அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அலோட் பண்ணதே முதல்ல அதுதான் சார் தப்பு. முதல்லையே அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த ரேபிடோன்ற கம்பெனியை வந்து உள்ளே எடுத்துன்னு வந்து நுழைச்சதுனால தான் தப்பு. இப்போ ரேபிடோ ஓட்டுறதுனால அவங்களால பிரச்சனை கிடையாது. இந்த அரசாங்கம் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி விடுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா ஆட்டோவை கட் பண்ணுங்க, ஆட்டோ இனிமேல் விடாதீங்க, டூ வீலரை விடுங்க. நாங்களும் இந்த ஆட்டோ ஓரமாக ஒதுக்கிட்டு நாங்களும் டூ வீலர் ஓட்டுறதுக்கு இப்போ ஆசைப்பட்றோம். இதுமாரி வந்தாக்கா இதை கட் பண்ணாக்கா எங்கள் வாழ்வாதாரம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது கட் பண்ணுற மாரி தெரியல, இருக்க அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. அந்த ராபிடோ ஓட்டுற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் அந்த காலேஜ் படிக்கிற பசங்க தான் ஓட்டுறாங்க. காலையில் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து ராபிடோ ஓட்டினா ஒரு 200 300 நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டுற பசங்களை நீங்கள் இப்படி வேணான்னு சொல்கிறது எந்த விதம்? அந்த பசங்களை நாங்கள் தான் சார் வளர்க்குறோம். எங்கள் குழந்தைங்களும் தான் அதில் இருக்குது. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கே அதுதான். இப்போ இருக்கிற பசங்க வந்து எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் எதுவுமே ஓட்டலை. நீங்கள் சொல்கிறது தவறான விஷயம். காலேஜ் பசங்கள்லாம் வந்து யாரும் வந்து ஓட்டலை. இதை வந்து நடுத்தர பசங்க வந்து இதை ஒரு பைக்கை வாங்கிட்டு அந்த பைக்குக்கு டிவி கட்டுறாங்களா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ரேபிடோன்ற ஒரு பேரில் எங்களை ஒரு வழியாகி நடுத்தூரில் தான் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸி சர்வீஸ்னு ஒன்று இருந்தது, ஞாபகம் இருக்கா? கார் டாக்ஸி. சொல்லுங்கள் சார். அந்த டாக்ஸி அடிப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் ஆட்டோ டிரைவர்கள். அப்போ அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. சரி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் டாக்ஸியே இல்லை. முன்னாடி நிறைய இடத்துல கார் டாக்ஸிஸ் இருந்தது. ஓகே. ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் அதோட செயல்பாடு கம்மியானுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி தானே? அந்த மாதிரி இல்லையா சார்? இப்போ ஆட்டோவும் காரும் இப்போ ரெகுலராக கரெக்டாக ஓடிட்டு தானே இருக்குது. யாருக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே அவங்க தானே. இப்போ எல்லாமே ஆட்டோ இப்போ காருக்கும் பிரச்சனை கிடையாது. டூ வீலர் வந்ததுனால தானே இப்போ எங்களுக்கு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு டூ வீலர் ஒழிச்சா உங்க பிரச்சனை முடிஞ்சிடும். எங்களுக்கு அந்த டூ வீலர் வரலனாக்கா நாங்கள் ஒரு சவாரி 2 சவாரி கூட நாங்கள் பார்ப்போம். புரிஞ்சுங்களா? அந்த டூ வீலர் வரதால அந்த ஒரு சவாரி கூட ஓட்ட முடியல சார். இங்கே 10 சவாரி பார்ப்போம், 15 வண்டி 20 வண்டி நிற்கும். புரிஞ்சுங்களா? 15 20 வண்டியும் நிற்க, அது போயிட்டே இருக்கும். அது மட்டும் எத்தனை மணிக்கு 5 மணிக்கு வந்தால் கூட எங்களுக்கு திருப்தியாக நாங்கள் ஓட்டிகிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி 4 மணிக்கு 3 மணிக்கு வந்தால் கூட ஒரு போனி பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன? வந்து டூ வீலர் வந்து நிறுத்திடுறாங்க கரெக்டாக. சரி, ஆட்டோ டிரைவர்ஸே எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கான ஒரு விளக்கத்தை அதாவது ஒருத்தர் கேட்கறதுனால ஆட்டோ டிரைவர்னு நீங்கள் எல்லாரையும் சுட்டி காட்டுறீங்க. அது தவறான விஷயம். ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால 10 பேரும் தப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? நாங்கள் அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. 100 ஒரு புதுசாக வந்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்கறதுனால பழைய டிரைவர்கள் எல்லா வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க பேசினாங்க, எங்களுக்கு வந்து ஆட்டோவில் போகிறத விட டூ வீலர் ரேபிடோவில் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ரீசன் கேட்டதுக்கு ஒரு ஆட்டோக்கார் வந்து இருட்டான பகுதியில் கூட்டு போயிட்டு தவறான முறையில் பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை கூட தான் சார் டூ வீலரில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு பசங்களெல்லாம் நிறைய இது பண்ணிட்டு போகிறாங்கன்னு கூட தான் எங்களுக்கு கூட தான் வருது வருத்தம். எங்களுக்கே வந்து போலீஸ் ஆஃபீஸரே நான் சொல்கிறாங்கனாக்கா எங்ககிட்ட யாராவது புதுசாக வந்தாக்க உங்களுக்கு சந்தேகம் வந்தாக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வரோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே. புரிஞ்சுங்களா? எங்களுக்கு சந்தேகம்னு வந்ததுனாக்கா உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்தமாரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சார் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாரி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த ஆட்டோவுக்காக நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்னும் போது இந்த டூ வீலர் இந்த ரேபிடோ இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டினாக்கா நல்லாயிருக்கும் சார். எங்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இதை தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். பேசி மற்றவங்க பிழைக்கக்கூடாது இது பண்ணுறதுனால எங்களுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. இந்த ரேபிடோ இந்த டூ வீலரு இதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சாக்கா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். இப்போ ஆல்ரெடி மெட்ரோ வந்து சென்னை ஃபுல்லாக ஆயிடுச்சுனாக்கா இந்த டூ வீலர் இருந்தாக்கா நாங்கள் பிழைக்க முடியாது கண்டிப்பாக.